என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுதே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன்னாலல் மீட்டில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி. காலைவேளை தியானத்துக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசுகிறார். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் மாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கு உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குக்கரில் உயரத்தில் கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதீர்கள். இந்த பகுதியில் உபவாசத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணி தான் பார்க்குறோம், எங்கள் காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது, எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி தான் பார்க்கோம், ஆனாலும் ஆண்டவர் அதை பார்க்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிக்கக்கூடாது, உங்கள் முகவடலாக இராதீங்க, நீங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா குளிச்சுட்டு கர்த்தருடைய சன்னதியில் வாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் உபவாசம் பொழுது நீங்கள் ஏன் எங்களை பார்க்க மாட்டேங்கிங்க ஆண்டவரை, நாங்கள் எத்தனை நாளாக உபவாசம் இருந்துக்காக ஜெபிக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு தான் பார்க்கோம், ஆனால் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது என்ன செய்றீங்கன்னா, கட்டாயமாக வேலை செய்கிறீங்க, உங்கள் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் என்ன செய்ய முடியலை, கேட்க முடியலை. உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருந்து ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்காம இருக்கிற அந்த உபவாசம் வீணான உபவாசம். அது உபவாசம் கிடையாது, அதுக்கு பிறகு பட்டினின்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உபவாசம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவரோடு வாசம் பண்ணுவது உபவாசம். ஆண்டவரோடு வாசம் பண்ணது தான் உபவாசம். அப்போ அந்த மாதிரி நம்முடைய வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு
கூடிய மட்டும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அப்போ காத்திருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், வாய்க்க பண்ண முடியும். அதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணாமல் இருக்க முடியாது, நம்ம கணவருக்கு பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்காம இருக்க முடியாது, அதெல்லாம் செய்யணும். ஆனால் செய்துட்டு கூடிய மட்டும் ஆண்டோடைய பாதத்தில் வீணான காரியத்தில் செலவழிக்காமல் வேதம் வாசித்து ஜெபிக்க நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமான உபவாச நாளாக என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வந்து உபவாசிக்கிறதுக்கு கற்றுத்தந்தார். எப்போன்னா 1986 வருஷத்தில் என்னுடைய ஸ்கூல் பிரச்சனையில் எல்லோரும் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஸ்கூலில் உள்ள எல்லோரும் போய் ஆஃபீஸில் போய் தாலுக்கா ஆஃபீஸ் முன்னால் போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இவ்வளோ நாளும் மனுஷரோடு அலைஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் ஏன் பாதத்தில் காத்துரு, அவங்களோட அலைய வேண்டாம் அப்படின்ட்டாரு. உடனே நான் வந்து வீட்டில் வச்சு 3 நாள் உபவாசம் இருந்தேன். அப்போ தான் முதல்ல நான் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி கதையை காட்டி ஆண்டவர் எனக்கு வந்து எஸ்தர் ராஜா வரலாறை காட்டி அவங்க எப்படி இருந்தாங்க, 3 நாள் இருந்து முடித்த உடனே ஒரு பெரிய காரியத்தை செய்திடலாம், அது மாதிரி நீ 3 நாள் உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டில் வந்து 3 நாளைக்கு உபவாசம் இருக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் வந்து திட்டுறாங்க, நீ அவங்களோட போகாமல் வீட்டில் இருந்தால் என்ன தெரியும், யாருக்கு என்ன தெரியும். நான் சொன்ன, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரிய வேண்டாமா, ஆண்டவர் தெரிஞ்சால் போதும், நான் இருக்கிறது மனுஷருக்கா இல்லை, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 நாட்களும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தேன். என் கணவர் எனக்கு எப்போவுமே அந்த காரியங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது இப்படி செய் அப்படின்ட்டுருவாங்க. இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா என் மகா இப்போ 3 வயசு, கடைசி மகா, அவளுக்கு கூட நான் என்ன செய்யலை, சாப்பாடு வச்சுட்டு அந்த கையை கூட வாயில் வைக்க மாட்டேன், அப்படியே போய் கழுவிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபிட்டு கூட ஆண்டவர் எனக்கு வாயில் வைக்க அனுமதி கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் லிக்விடாக காஃபி பால் இந்த மாதிரி குடிச்சிக்குவேன். அதை ரொம்ப குடிக்க மாட்டேன். அது வந்து இடையில ஒரு காலையில் ஒருக்க, 11 மணிக்கு ஒருக்க, மத்தியானம் ஒருக்க, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை குடிச்சிக்குவேன் அந்த மாதிரி. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தது, இந்த முதல் நாள் உபவாசத்தில் பாருங்கள், அப்படியே தலை சுற்றிட்டு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கும். 2ஆவது நாள் எல்லாமே அடங்கிடும். ஆண்டவர் சொன்னார், எனக்கு கற்றுத்தந்தார். அப்போ தான் முதல்ல 3 நாள் உபவாசம் இருக்க நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதிலிருந்து அடிக்கடி எந்த ஒரு பிரச்சனைக்கும் 3 நாள் உபவாசம் இருக்க எனக்கு ஆண்டவர் பலன் தந்தார். எவ்வளோ சோர்வான நேரங்களும் கூட 3 நாள் உபவாசம் இருக்க உதவி செஞ்சார். அப்போ வந்து ஆண்டவர் காரியங்களை நிறைய மாறுதலாக முடிய செய்வார். எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் செய்தது மாதிரி. அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி காரியங்களை, ஆனால் நானாக என் சுயமாக எப்போவுமே இருக்க மாட்டேன். ஆண்டவர் வந்து எந்த காரியத்துக்காவது உபவாசம் இருன்னு சொன்னால் தான் இருப்பேன். ஆண்டவரை எனக்கு நீங்கள் பலன் தரணும், எனக்கு தலைவலி வந்துடும், வயிற்றில் குத்து வந்துடும், அதெல்லாம் வரக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணிவிட்டு இருப்பேன். ஆனால் ஒன்றுமே இருக்காது பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த 3 நாள் முடிஞ்சோடனே ஏன்டா சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படியாக அந்த உபவாசத்தை ஆண்டவர் செய்கிறார், விரும்புகிறார். அந்த உபவாசத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அப்போ வந்து வார்த்தைகளை கேட்டு சுதந்திரித்து கொள்ளுவேன். அதான் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். நாமும் அப்படியே உபவாசம் இருக்க கற்றுக்கொண்டோம்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், ஐயா சோஸ்திரம், இசையா சோஸ்திரம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், உங்களால் நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும்ப்பா. அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு தர தாவீதை போல தர வல்லவராக இருக்கிறீர்.